இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு ஜெப வீரர்களின் ஆசீர்வாதங்கள், blessings ஆஃப் ப்ரேயர் வாரியர்ஸ். ஜெப வீரர்கள் ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஜெப வீரர்கள் என்றால் ஒரு கஷ்டம், பிரச்சனை, வியாதி வரும்போது உபவாசங்கள் இருந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிறவங்கெல்லாம் ஜெப வீரர்கள் இல்லை. ஜெப வீரர்கள் என்றால் யார் என்றால், ஜெபத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும். ஜெப நேரத்தில் கர்த்தரிடத்தில் ஆண்டவரை துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் மற்றவங்களுக்காக மன்றாடுவதும் இதெல்லாம் செய்யணும். அவங்க தான் ஜெப வீரர்கள். உங்களுக்கு உதாரணமாக பளிச்சுன்னு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, தானியேல் அவருக்குன்னு ஜெபத்துக்குன்னு நேரத்தை நியமிச்சிருந்தார், நேரத்தை ஒதுக்கியிருந்தார். எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் ஒதுக்கிட்டு அப்புறம் கூட அந்த வேலைகளை கவனிக்கலாம் அப்படின்னு தனியாய் ஒரு நாளைக்கு 3 வேளையும் ஜெபம் பண்ணார். அவர் ஜெப வீரர். நாம் எல்லாரும் அதை மாதிரி ஜெப வீரர்களாக மாறணும்னு சொல்லி கடவுள்கிட்ட ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரு ஜெப வீரனை குறித்து உங்களுக்கு காண்பித்து, அந்த ஜெப வீரன் எப்படி நேரத்தை ஜெபத்துக்குன்னு ஒதுக்குறவராக இருந்தார், எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், அதனால் அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். நான் இன்றைக்கி உங்களுக்கு காண்பிக்க போகிற ஜெப வீரர் யாருன்னா ஈசாக்கு. ஈசாக்குக்கு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் தனிமையாய் போய் தியானம் பண்ணுறது அவருக்கு வழக்கமாக இருந்துச்சு. அதை நாம் ஆதியாகமத்தில் 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஈசாக்கு சாயங்கால வேளையில் தியானம் பண்ண வெளியே போயிருந்தார் அப்படிங்க வாசிக்கிறோம். சாயங்கால நேரத்தில் ஈசாக்கு வெளியில் போய் தனிமையில் தியானம் பண்ணுவது அவருடைய வழக்கமாக இருந்துச்சு, அல்லது தியானம் பண்ணுகிறவராக ஈசாக்கு இருந்திருக்கிறார். ஒரு ஜெப வீரன் என்றால் நேரத்தை ஒதுக்கணும். அந்த நேரத்தில் நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அவங்க தான் ஜெப வீரர்கள். ஈசாக்கு நிலத்தில் தனிமையில் போய் தியானிக்கிறவராக ஜெபம் பண்ணுறவராக இருந்தார் என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். அதனால் ஈசாக்கை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அப்படின்ட்டு 26ஆம் அதிகாரம் 29வது வசனம் லாஸ்ட் 2 வரிகளை பாருங்களேன். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கர்த்தர் ஒன்று ஆசீர்வாதமாக ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அப்படின்னு அந்த பகுதியில் உள்ள மக்கள் சொன்னாங்க என்று நம்ம இங்கே வாசிக்கிறோம். ஒரு தனிமையிலே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுற ஜெப வீரர்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் என்றால் ஆசீர்வாதத்தில் 5 விஷயங்கள் உள்ள அடங்கி இருக்கும். 5 அம்சங்கள் அல்லது 5 விஷயங்கள் ஆசீர்வாதம் என்கிற விஷயத்துக்குள்ளே இருக்கும். அதுதான் ஒரு முழுமையான ஆசீர்வாதம், பர்ஃபெக்ட் பிளெஸிங். கர்த்தர் ஒருத்தர் ஆஸ்வதிச்சார் என்றால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளெஸிங்ஸ் எதுனா 5 விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். 1, ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஐஸ்வர்யத்துக்கு குறைவு இருக்காது, பண கஷ்டம் இருக்காது. கர்த்தரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் நிம்மதியான வாழ்க்கை ஆண்டவர் அவங்களுக்கு அமைச்சு தருவார், பீஸ்ஃபுல் லைஃப். 4வது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பார். இதுக்கெல்லாம் வசனங்களை காமிக்கிறேன். 5வதாக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்
படிப்படியாக எல்லா காரியங்களையும் சக்ஸஸ் ஆகிக்கொண்டு முன்னேறி கொண்டே இருப்பாங்க. ஒரு ஆசீர்வாதம் என்றால் இந்த 5 விஷயங்கள் இருக்கும். அதுக்குள்ளே ஆசீர்வாதம் என்றால் அதுக்குள்ளே இந்த 5 விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பணம் சேர்ந்துட்டு கொஞ்சம் வீடு கொஞ்சம் கட்டிட்டாங்கனாக்கா உடனே நம்ம ஆண்டவர் அவங்கள ஆசிரிச்சிருக்கிறார் நல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான். பணம் மட்டுமே, வசதிகள் மட்டுமே கடவுளுடைய ஆசீர்வாதம் இல்லை. ஆரோக்கியம், நிம்மதி, சக்ஸஸ் லைஃப்பில் இதெல்லாம் ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கும். அதுதான் பர்ஃபெக்டான பிளெஸ்ஸிங், முழுமையான ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு நம்ம இங்கே வாசித்தோம். இந்த 5 விஷயங்களும் ஈசாக்குடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. முதல்ல என்ன சொன்னேன்? ஆரோக்கியம். ஈசாக்குக்கு ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து தீர்காயுசோட வச்சிருந்தார். ஈசாக்கு 180 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார். 180 ஆண்டுகள் தீர்காயுசோடு வாழ்ந்தார் அப்படின்னு பைபிள்லேயும் இருக்குது. வாசிங்களேன். ஆதியாகமத்தில் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஈசாக்கு விருதாப்பியமும் பூரண ஆயுசுள்ளவராயிருந்தார். 180 வருஷங்கள் ஜீவித்தார். பூர்ண ஆயுசு, தீர்காயுசு. அப்படி என்றால் என்ன? நல்ல ஆரோக்கியமாக ஆண்டவர் ஈசாக்கை வச்சிருந்தார். ஒரு முழுமையான கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒருத்தருக்கு இருந்தால் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதாவது ஈசாக்குக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். 180 வருஷங்கள் வாழ்ந்தார் அப்படின்னு படித்தோம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? ஐஸ்வர்யம். கடவுள் ஒருத்தர் ஆஸ்வதிச்சா பணக்குறைவு இருக்காது, ஐஸ்வர்யம் அவங்களுக்கு குறை இருக்காது. ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் கூட ஐஸ்வர்யத்துக்கு குறையவே இல்லாமல் இருந்துச்சு. அந்த வசனத்தையும் வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆவது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தார். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்தார். ஐஸ்வர்யவனாக இருந்தாரா இல்லைங்களா? அப்போ ஆண்டவர் ஒருத்தர் ஆஸ்வதிச்சா பணத்துக்கு குறை இருக்காது. எப்போ பார்த்தாலும் பஞ்சமாக இருக்குது நம்முடைய பழைப்பு, எப்போ பார்த்தாலும் தரித்திரமாக இருக்குது. இத்தனைக்கும் நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வர்றோம், ஆராதனை பண்ணுறோம், ஊழியம் பண்ணுறோம், ஆனாலும் எப்போவும் குறைவாக இருக்குது, பஞ்சமாக இருக்குது, பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தில் குறை ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மை ஆண்டவர் முழுமையாக ஆஸ்வதிக்கலை என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் முழுமையாய் பர்ஃபெக்டாக நம்ம ஆஸ்வதிச்சா பணக்குறைவு என்பது இருக்காது, பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. நாளுக்கு நாள் பணம் விஷயத்தில் நாம் நல்ல சஃபிஷியண்ட்டாக இருப்போம். ஆகவே கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தார், ஐஸ்வர்யவன் ஆயிட்டார். மூணாவது என்ன சொன்னேன்? ஒரு முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே என்ன இருக்கும்? நிம்மதி இருக்கும், பீஸ்ஃபுல் லைஃப். போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். நம்ம கூட போராடி சண்டை போடுறவங்கெல்லாம் வருவாங்க. அதன் மத்தியிலேயும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணி நம் பட்சமாக காரியங்களை செய்து நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைச்சு தருவார். ஈசாக்குடைய வாழ்க்கையிலையும் கூட ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் அவர் போயிட்டு ஆபிரகாம் அவர் தோண்டின கிணறுகளை அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து தூற்றி போட்டார்கள். அப்படின்னா எல்லாம் மூடிட்டாங்க. இவர் மறுபடியும் போய் எங்கள் அப்பா தோண்டின கிணறுகள் தானே, நம்ம தோண்டுவோம் அப்படின்னு மறுபடியும் அந்த தூர் வாடுறாரு. ஜனங்களை வச்சு அதை மறுபடியும் தூர் வாரினா அங்கே உள்ள மக்கள் வந்து அங்கே சண்டை போட்டாங்க அப்படின்னு 20ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள்.
கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்கின் மேய்ப்பர்களுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு தெரியல, தெலுங்கில் சண்டை போட்டாங்கன்னே இருக்குது, ஜகடமாடிரி. அப்போது அவர் பிரச்சனைகள் மத்தியில், சண்டைகள் மத்தியில், அவர் விரோதமாக சூழ்ச்சிகளும் காரியங்களும் செய்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலை மத்தியில் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதன் மத்தியிலையும் கர்த்தர் இவருக்கு நிம்மதியை கொடுத்தார். சண்டைன்னு ஒன்று வந்துச்சுன்னா போனா போட்டோன்னு விட்டுறவர் தான் ஈசாக்கு. போனா போட்டோம், அவங்களே நல்லா இருக்கட்டும் அப்படி விட்டுருவாராம். அதான் வாசிக்கிறோம், வாசிங்க. வாக்குவாதம் பண்ணினார்கள் அல்லது சண்டை போட்டார்கள். தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் வேறொருத்தரை வெட்டிட்டான். புரியுதுங்களா? இவர் வாக்குவாதம் பண்ணல, பதிலுக்கு சண்டை போடலை. என்ன நாட்டாம்காரை வச்சுட்டு நிரூபிக்கலாமா இது யாருடைய கிணறுன்னு அப்படிலாம் சொல்லலை. போட்டோம் அப்படின்னு விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் ஆபிரகாம் தோன்றின கிணறு மூடப்பட்டிருந்துச்சு. அங்கே போய் தோண்ட ஆரம்பித்தார். அங்கே என்ன நடக்குது? அடுத்த வசனம். பின்பு ஈசாக்கு அந்த இடத்தை விட்டு போய் வேறொரு துறவை வெட்டினார். அப்போது சண்டை போட்டப்போ இவர் திரும்பவும் சண்டை போடாமல் போட்டோம் சொல்லுவாங்கல்ல, அவங்க பாவம் அவங்களோட போட்டோம், நம்ம அவங்க கூட போராட வேண்டாம், சண்டை போட வேண்டாம், திட்ட வேணாம், அடிக்க வேணாம், பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவர் ஈசாக்கு. நம்ம எப்படி? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த பகுதியில் உள்ளவங்கெல்லாம் வந்து சமாதானப்படுவதற்காக வந்துட்டாங்க. ஐயா, நீங்களும் எங்களுக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, நாங்களும் உங்களை பண்ணதெல்லாம் மறந்துடுங்க, இனிமேல் நம்மெல்லாம் சமாதானப்படுவோம் அப்படின்ட்டு வந்தாங்க. வந்தால் இவர் என்ன பண்ணார்? அடுத்த வசனத்தில் அவர்களுக்கு விருந்து பண்ணினார். சரிங்களா? அவங்களுக்கு விருந்து பண்ணினார். அதுக்கு அடுத்த வசனத்தில் அதிகாலையிலிருந்து ஒருவருக்கொருவர் சமாதானத்தோடு போயிட்டாங்க. இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள், சண்டைகள் எல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் ஆண்டவர் காரியங்களை செய்து ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியையும் அமைதியையும் சமாதானமான ஒரு வாழ்க்கையும் கொடுத்தார். ஒரு முழுமையான ஆசீர்வாதத்தில் சமாதானம் இருக்கும். கர்த்தர் ஒருத்தர் ஆஸ்வதிச்சா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது, சண்டைகள் வராது, போராட்டங்கள் வராது, அவங்களுக்கு விரோதமாக யாரும் எழுப்ப மாட்டாங்க, அப்படியெல்லாம் இல்லை, இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்வார்னா அதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நமக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமைத்து தருவார். அதுதான் ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய மூணாவது அம்சம். அடுத்ததாக ஆண்டவர் கொடுக்குற முழுமையான ஆசீர்வாதத்தில் நாலாவதாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய துணை இருக்கும். ஆண்டவர் யாரை ஆஸ்வதிச்சிருக்காரோ அவங்களுக்கு அவங்க எங்கே போனாலும் துணையாக இருப்பார். ஈசாக்குக்கு அது மாதிரி இருந்திருக்கிறார். வாசிக்கலாம் 26ஆம் அதிகாரத்திலேயே 28வது வசனம். நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆண்டவர் ஈசாக்கோடு கூட துணையாக இருக்கிறார் என்பதை சத்துருக்கள் பார்த்துட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அப்போது கர்த்தர் ஒருத்தரை பர்ஃபெக்டாக ஆஸ்வதிச்சா அவங்க எங்கே போனாலும் ஆண்டவர் துணையாக இருப்பார். அவங்க எது செய்தாலும் ஆண்டவர் அவங்களுக்கு துணையாக இருப்பார். இது ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தில் இருக்கிற நாலாவது அம்சம். ஐந்தாவதாக சக்ஸஸ் இருக்கும். ஆண்டவர் ஒருத்தரை முழுமையாக ஆஸ்வதிச்சா, பர்ஃபெக்டாக பிளெஸ் பண்ணார்னா அவங்க வாழ்க்கையில் தோல்வி என்பதே இருக்காது. நாளுக்கு நாள் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும், சக்ஸஸ் ஆகும், ப்ராஸ்பர் ஆகும். ஈசாக்குடைய வாழ்க்கையில் அதையும் நம்ம பார்க்குறோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் 26ஆம் அதிகாரத்தில் அதை நம்ம பார்த்தோம். 13ஆம் வசனத்தில் அவர் ஐஸ்வர்யவானாக வர வர விருத்தி அடைந்து
மகா பெரியவனானான். வர வர விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கார், சக்ஸஸ் ஆகிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து தோல்வி என்பதில்லை, சரிவு என்பதில்லை, வர வர விருத்தி ஆகிட்டே இருக்கார். அப்போது ஒரு ஜப வீரராக இருந்தால் ஆண்டவர் ஆஸ்வதிச்சா ஆண்டவருடைய முழுமையான ஆசீர்வாதத்தில் இந்த 5 விஷயங்கள் இருக்கும். அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் பிளெஸ்ஸிங். ஒரு உண்மையான முழுமையான ஆசீர்வாதம் என்றால் அதில் 5 விஷயங்கள் இருக்கும். பணம் மட்டும் இல்லை. கொஞ்சம் பணம் சேர்ந்துடுச்சுன்னா நம்ம உடனே கடவுள் அவங்களை ஆசீர்வதிச்சாரு அப்படின்னு சொல்கிறோம். பணம் மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, இந்த அத்தனையும் இருக்கணும். சில பேருக்கு பணம் இருக்குது, அதே நேரத்தில் அவங்களுக்கு வீட்டில் அவங்க நினைக்கிற காரியம் எதுவுமே சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்க மாட்டேங்குது, பணம் மட்டும் இருக்குது. அவங்க ஆஸ்வதிக்கப்பட்டவங்களா? பணம் மட்டும் இருக்குது, ஆனால் வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது. அது ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமா? பணம் மட்டும் இருக்குது, ஆனால் நிம்மதியாக இல்லை, அது ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமா? இப்போ பணம் மட்டுமே ஆசீர்வாதம் இல்லை. ஒரு முழுமையான பூர்ணமான ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய 5 விஷயங்கள் என்னவென்றால் ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நிம்மதியான வாழ்க்கை, கர்த்தருடைய துணை, படிப்படியாய் விருத்தி பெறுவது, வெற்றியின் மேல் வெற்றி அடைவது. இதுதான் ஒரு முழுமையான ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற அம்சங்கள். இப்போ யார் ஆண்டவர் ஆஸ்வதிச்சார் அப்படின்னு பார்த்தோம்? ஈசாக்கை ஆஸ்வதித்தார். ஈசாக்கு ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்டார். அவருடைய ஆசீர்வாதத்தில் இந்த 5 விஷயங்கள் இருந்துச்சு. சரி, ஈசாக்கை கர்த்தர் ஏன் ஆஸ்வதித்தார் என்றால் அவர் ஒரு ஜப வீரராக இருந்தார். ஜபத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்குவார். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஜபத்திலையும் தியானத்திலையும் ஒவ்வொரு நாள் அவர் தரித்திருப்பார். இந்த காரணத்தினாலே ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நாம் என்னென்னு ஜபம் பண்ண போகிறோம் என்றால், ஆண்டவரே என்னையும் ஒரு ஜப வீரனாக மாற்றும். நானும் தானியேலை போல 3 வேலையும் இல்லாவிட்டாலும் ஒரு வேலையாகிலும் ஒரு ப்ரேயர் டைம் என்று சொல்லி அந்த ப்ரேயர் டைமை நான் நியமிச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் நான் ஜபத்தில் தரித்திருக்கணும். எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நானும் தீர்மானம் எடுக்கிறேன், நானும் முயற்சி பண்ணுறேன். அப்படி ஜப வீரராய் நான் இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் நீர் துணையாக இருப்பீர், என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும், என்னுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் இருக்கும். ஜப வீரராக இருந்த ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் கொடுத்தீங்களே, அதே போல் நானும் ஜப வீரனாய் மாற வேண்டும், இந்த ஆசீர்வாதங்கள்லாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க. நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, எனக்குன்னு ப்ரேயர் டைம் இன்னும் ஒரு குறிப்பிட்ட டைம் நான் இனிமேல் பண்ணுவேன். அந்த குறிப்பிட்ட டைமில் நான் ப்ரேயரில் இருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் தீர்மானம் எடுங்க. அது இந்த டைம் தான் இருக்கணும்னு இல்லை, காலையில் இருக்கலாம், மத்தியானத்தில் இருக்கலாம், மாலையில் இருக்கலாம். ஏதாவது ஒரு டைம் ப்ரேயருக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ப்ரேயரில் இருக்கணும். முடிஞ்சால் ஃபிக்ஸட் டைம் வச்சா கூட இன்னும் நல்லா இருக்குது. இந்த டைம் என்னுடைய ப்ரேயர் டைம் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் டைம் இருந்தால் பெஸ்ட்டு. உங்கள் டியூட்டி ஷிஃப்ட்ஸ் வேறு மாதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அல்லது குடும்ப சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பிஸ்னஸ் வேறு மாதிரி, அதுக்கெல்லாம் வந்து அதை மாதிரிலாம் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட்டு ஏதாவது ஒரு டைம் ஒரு 1 மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரமாவது ப்ரேயருக்குன்னு சொல்லி போய் உட்காந்துடணும். தனிமையில் ப்ரேயரில் ஒரு மணி நேரமாவது எனக்காக ஜெபம் பண்ணக்கூடாதான்னு ஏசாமி கேட்ட அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ப்ரேயருக்கு டைம் ஒதுக்கிட்டு அந்த ப்ரேயர் டைமில் நீங்கள் ப்ரேயரில் இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜப வீரர்களாக இருப்பீங்க. அப்போ தான் நீங்கள் ஜப வீரர்கள் என்கிற கணக்குக்குள்ளேயே வருவீங்க. உங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் டைம் ப்ரேயர் டைம்னு இல்லைன்னா நீங்கள் ஜப வீரர்கள் என்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே
வர்றதுக்கு தகுதி இருக்காது. ப்ரேயர் வாரியர்ஸாக நாம் இருக்கணும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், இது உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. அப்போது நாம் ப்ரேயர் வாரியர்ஸாக இருக்கணும். காலையில் கொஞ்ச நேரம், நைட்டில் கொஞ்ச நேரம், சாப்பிட்றப்ப கொஞ்ச நேரம், வெளியில் போகும்போது ஒரு கொஞ்ச நேரம், அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ரேயர் அப்படின்னு சொன்னால் நேரத்தை ஒதுக்கி, இது ப்ரேயருக்குன்னு இந்த டைம்னு ஒரு டைமை ஒதுக்கி ஒரு மணி நேரமாவது ஆண்டுடைய பாதப்படியில் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவங்க தான் ப்ரேயர் வாரியர்ஸ். அப்படி நாம் ஜெபம் பண்ணுற வழக்கம் நமக்கு இருக்கும் என்றால் ஈசாக்கை போலவே நம்மை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்குள் இந்த 5 அம்சங்களும் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஈசாக்கை போல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் இருக்கும். பைபிளில் ஈசாக்குக்கும் ஏசுசாமிக்கும் ஒப்பிட்டு கூட பிரசங்கங்கள் பண்ண முடியும். கம்பேரிட்டிவ் செர்மன் அப்படின்ட்டு ஒப்பனை பிரசங்கம் பண்ணலாம். அந்த மாதிரி ஈசாக்குடைய வாழ்க்கையும் ஏசாமுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் மேட்ச் ஆகும். நல்ல ஒரு ஜெப வீரனாக அவர் இருந்ததுனாலே, ஆண்டுடைய சமூகத்தில் தியானம் பண்ணுறவராக இருந்ததுனாலே அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிடுச்சு. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெப வீரர்களாய் மாறணும். ஜெப வீரர்களாய் மாறணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? ஜெபம் பண்ணக்கூடாதுங்க. ஜெப வீரர்களாய் நம்ம மாற வேண்டுமானால் ஜெபம் பண்ணக்கூடாது, முயற்சி பண்ணணும். சரிங்களா? முயற்சி உடையோர் இகழ்ச்சி அடையார். அப்படின்னா என்ன? நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. நீங்கள் முயற்சி பண்ணாமல் என்னை ஜெப வீரராக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஜெப வீரராக மாற்றும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணிட்டு தான் எப்படி முடியாது? நீ முயற்சி பண்ணி ஒரு நாளில் ஒரு 1 hour ஜெபத்துக்குன்னு ஒதுக்கி அந்த நேரத்தில் நீ ஜெபத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை துதித்து உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் சபைக்காகவும் மற்ற ஊழியர்களுக்காகவும் உங்கள் ஊர் மக்களுக்காகவும் சபை விசுவாசிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜெப வீரர்களாக மாறிடுவீங்க. நீங்கள் முயற்சி பண்ணாமல் என்னை ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணால் மாற முடியாது. முயற்சி பண்ணணும், தீர்மானம் பண்ணணும், தீர்மானத்தின்படி நீங்கள் நடந்துக்கணும், முயற்சி பண்ணணும். அப்போ ஜெப வீரர்களாய் மாறுவீங்க. ஜெப வீரர்களாக மாறியே ஆகணும். அப்போ தான் ஆசீர்வாதம். தனிமையிலே ஆண்டுடைய பாதப்படியிலே ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் ஈசாக்கை போல மாறுவோமாக. ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆஸ்வதிப்பாராக. ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்திலிருந்த அந்த 5 அம்சங்களும் நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் தருவாராக.